கருத்துடைய பரிசமடைந்த அடைமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாளை தேவசனத்தில் பிரவேச தேவன் இறக்கம் பாராட்டினா கடந்த 2 மாதங்களை பாதுகாத்து இந்த 3ஆம் மாதம் தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தால் நாம் அது நமக்கு நன்றி. தொடர்ந்து தேவன் அறிவித்து ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் வெறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீர் அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கும் சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். வழியிலே உன்னை காக்கதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவர் கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்கள் அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தர் நாமத்து மகிமையாக. இந்த இறைமார்க்கு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் அவர் அழைத்து இஸ்ரவேல் தேசம் கொண்டு சேர்ப்பதற்காக மோசேயை தெரிந்து கொள்கிறார். இப்படி தெரிந்து கொள்கிற நாட்களில் இங்கே நாம் இறைமார்க்கத்தில் பார்க்கிறோம். வெறும் மனிதனாகிய மோசே மாத்திரமல்ல, தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிரு, அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்கள் அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. உங்கள் எதிரியாக காணப்படுகிற எமோரியர், ஏத்தியர், பெர்சியர், கானானியர், ஏவியர், எபீசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நான் நடத்தி கொண்டு போவேன் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை தன் அடிமைத்தனத்தை மீட்டுக்கொள்வதற்காக நான் பார்க்கிற பிரகாரம் ஏதோ ஒரு மோசே ஒரு கோலை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகலை. அவன் கூட தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவன் எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்தபடியாக என்ன செய்யப்பட வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தி கொடுப்பதாக பார்க்கிறோம். அதேபோல் இந்த கடைசி காலத்தில் காணப்படுகிற நாமளும் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக தெய்வத்திட்டத்தை நிறைவேற்ற எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நாட்களில் நமக்கும் நம் மத்தியில் அப்படியாக ஒரு தெய்வத்துதனை அனுப்பி நம்மோடு கூட இருந்து எல்லா காரியங்களும் எப்படியாக அவர் வழி நடத்துகிறார். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு அடிமைப்பட்டிருந்த தேசத்திலிருந்து நம்ம மீட்டுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு தனி மனிதனை காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலையும் தெய்வ திட்டத்தை எதிர்கொண்டு போகிற காலகட்டத்துக்குள்ளாக ஒவ்வொரு இடங்களும் எப்படியாக நமக்கென்று பணிவிட தூதர்கள், பணிவிட ஆவிகள், தெய்வ தூதர்களை நம்ம மத்தியில் கடந்து வந்து நம்ம நேர்த்தியாக நடைமுறைப்படுத்துகிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அவருடைய பொறுப்புகளாக கடந்து வர நம்மெல்லாம் ஒரு தனிப்பட்ட நிலைகள் அல்ல, இறைமார்க்க நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி கால மீட்பை நிறைவேற்றி கொடுப்பதற்கு பிதாவுடைய சன்னிதானத்தில் தரிசித்து கொண்டிருக்க தெய்வ தூதர்கள் கடந்து வருகிறார்கள். நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியன் கூட இருக்கிறார். அருமிரட்சகர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். மரித்து போன பரிசுத்தவான்களும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதாக வேதம் ஒரு 4 விதமாக நம்ம சான்று கொடுத்து நாம் நடத்துவதனாலே காலத்தின் கடைசி மத்தியில் இருக்கிறோம். சீக்கிரமும் மத்தியமாந்த சாத்தனை கீழே தள்ளிப்படுவதற்கும் நம்மெல்லாம் ஏக சிந்த ஏகமான தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அந்த நிலையை அடைந்து கொள்வதற்காக இவனமாக பல நிலைகளை நம்மை நமஸ்கரித்து நம்மை நடத்துகிறார். இனி நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். மோசேவை வழி நடத்த போதும் அவர் சொல்லுகிறார்,
வழியிலே உன்னை காப்பதற்காகவும் நான் ஆயத்தமான ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு தூதனை அனுப்புகிறேன். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை காப்பாற்றப்படுவதற்கும் நாம் எதிர்பார்த்து கொண்ட இயேசு வருகை சந்திப்பதற்காக நமக்கு முன்பாக தூதர்கள் கடந்து வந்து அதை நடத்தி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு சில வசனத்தை நாம் தொடர்ந்து தியானம் செய்து நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை விடுவிக்கிறார். ஆனால் பூமியில் காணப்படுகிற ஒரு தனி மனிதனாக இருக்க நாம் எல்லாம் இறைமா இருக்க நாம் சொல்லுகிறப்ப தேவனுடைய தூதர்கள் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறார்கள். நம்முடைய பாளையம் முற்றும் இறங்கி நம்ம எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் மனிதனால் சத்துருவனால் உண்டானாலும் அது சேதப்படுத்தாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா காப்பாற்ற வேணும்னா அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் தெய்வ தூதர்கள் நம்மோடு கூட இருந்து நாம் நேர்த்த வழிநடத்தபடியாக நம்மளை எல்லா நிலைகளும் இப்படியாக விடுதலை ஆக்கி கொடுக்கிறார்கள். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தோடு வாசிப்போம். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவள் நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்காக அனுப்பப்படுகிறபடியாக நாம் எல்லாம் பணிவிட ஆவிகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறது. இல்லை, தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் கொடுக்கப்பட்ட மாபெரும் ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காக தெய்வ சமூகம் நம்மோடு கூட இந்த எல்லாத்தையும் நிலைப்படுத்துகிறது. ஆனால் நாம் இறை மார்க்கத்துக்குள்ளாக நாமளும் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஆவியானவர் அனுப்பப்பட்டு நமக்கு பணிவிடை செய்து நாம் தெய்வ திட்டத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்குறோம் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 14:7 பார்த்தீங்கன்னா, நான் போது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் கடந்து போனவர் தேற்றவன் வருவார், அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நமக்கு எல்லாத்தையும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பல இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக தெய்வ செய்தியை அறிந்து கொள்வதற்கும் நம்ம எல்லாம் தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு சாத்தானால் உண்டாகிற எல்லா நயவஞ்சகத்தை நாம் தப்பித்து கொள்வதற்காக ஒவ்வொரு இடங்களும் தெய்வன் தான் தூதரை அனுப்பி நம்ம தப்பி வைக்கிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக நாம் இறைமார்க்கம் பிரதான ஆசாரியனை மோசே சொல்லுகிற பிரகாரம் வழியிலே உன்னை காப்பதற்காக எல்லா நிலைகளிலிருந்து இப்படி அவனை தப்பி வைத்துக் கொள்வதற்காக என் தூதன் என்னை அனுப்புகிறேன், நீ பயந்து காணப்படுங்கள். நம் மனசு மாம்சம் விரும்புகிறப்ப இடம் கொடுக்காமல் தூதனுக்கு தன்னை முற்றும் அர்ப்பணித்து அவனை சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவனுக்கு கோபமோ அல்லது எந்த ஒரு தர்க்கத்துக்கு இடம் கொடுக்காமல் உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். யோபு புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரேயாகில், ஆயிரத்தில் ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருக்கிறார். 1000 பேருக்கு ஒரு பெரிய தூதன் இவன். அவன் மனுக்குலத்துக்கு அப்படியாக மனுஷனுக்கு தன் நிலைகளை அறிவித்து காத்து கொண்டு போவதற்காக அவனை அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அருமரட்சகர் இயேசு வாழ்க்கையில்
தான் மரணம் அடைவதற்கு முன்பாக தன் சீசர்கள் நோக்கி, உங்களை எத்தனை பட்டயம் இருக்குன்னு சொல்கிறார்? ஏதோ பட்டயம் இருக்குன்னு சொல்கிறார்கள். தன் வஸ்திரத்தை வித்தாவது தன் பட்டயத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு அந்த ஊழியத்தை தன் சீசர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதனாலே அவர்களே தன் மரண இக்கட்டில் தன்னை காத்துக்கொள்வதற்காக அங்கே சொல்கிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிடிக்க வருவதை பார்த்து இயேசுவை காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் பிரதான ஆசாரியன் தன் கத்தி எடுத்து ஒரு போர் வீரனை வெட்டுகிறான் காதில். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்னை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் வேண்டிக் கொண்டால் பிதாவாகிய தேவன் இப்படியாக 12க்கு மேலே லேகியவனை அனுப்பி என்ன பண்ணுவார்? என்னை காப்பாற்றி விடுவார். நான் இந்த நிலைகளை நாம் ஸ்தானம் பண்ண வேண்டிய தேவன் தீர்மானிக்கப்பட்டு இருப்பதனாலே நான் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு நீங்கள் இந்த ஊழியத்தை செய்வதற்காக, உங்களை தற்காத்து கொள்வதற்காக, பயன்படுத்திக் கொள்வதற்காக தான் நான் உங்களுக்காக அந்த விஷயத்தை சொன்னேன் என்று சொல்லி அங்கே வலியுறுத்துகிறார். ஆனால் தேவனுடைய ஆதீனத்தில் செய்தி அனுப்புவதற்கு ஒரு காபிரில் இருக்கிறார், யுத்தம் செய்வதற்கு ஒரு மிகாவில் இருக்கிறார், தேவனை ஆராதரிக்க சில நட்சத்திரத்துக்கு ஒப்பான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். மனிதனை பராமரித்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம ஆதியாமத்திலிருந்து அநேக தேவதூதர்கள் கடந்தும் நம்மை காப்பாற்றுகிறார் என்று நாம் அறிகிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிறப்பறம் இது எதற்காக நாம் மையப்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் பூமியில் ஒரு பெரிய தெய்வ திட்டத்தை நிறைவேற்ற ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக இந்த பலம், இந்த அறிவு ஞானம் நமக்கு பத்தாது. அல்ல, தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக தேவனுடைய ஒத்தாசை நமக்கு அனுப்பப்பட்டிருக்க பணிவிடுத்துவதர்களை வைத்து நாம் நிதானமாக கடந்து போகப்பட அங்கே சொல்லுகிற சம்பவம் அதான், உன்னை வழியிலே காப்பாற்றுவதற்காக. இப்போ கண்டிப்பாக நாம் புறப்படுகிற வழியில் நிறைய தடைகள், போராட்டங்கள், பிரச்சனை இருக்கிறது. அப்போ தேவன் நம்மை காப்பாற்றுவதற்காக தன் தூதனை அனுப்புகிறார். அதன் அடிப்படைக்குள்ளாக தான் நம்மை எந்த ஒரு நிகழ்வு நடைமுறைப்படுத்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் தன் தூதரை விட்டு காப்பாற்றி விடுவார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் பிரச்சனை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. நம்முடைய போகிற இந்த ஆவிக்குரிய பிரயாணங்கள், தெய்வத்திடத்தை நிறைவேற்றுகிற நிலைகளில் சாத்தான் நம்முடைய நிலைகளை அறிந்து தெய்வத்திட்ட தடுக்க முற்படக்கூடியவன். எல்லா நிலைகளிலும் தேவன் நம்ம தூதரை அனுப்பி நம்மை பாதுகாத்து கொள்வார். நீ தொடர்ந்து மோசையோட நாட்களை பார்த்தீங்கன்னா, தான் பிரயாணங்களில் கடந்து வருகிறார்கள். எகிப்து ராஜாவிட்ட போய் சொல்லுகிறார்கள், அந்த ஜனங்கள்லாம் போயிட்டாங்க, நமக்கு வேலை செய்வதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு 600 ரதங்களை பூட்டி அவரை விடக்கூடாது என்று பிடித்து வருவதற்காக பின்பற்றி போகிறார்கள். ஏன்னா அவங்க சொன்ன நிலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்ட பதில், நாங்கள் வனாந்தரத்தில் போய் 3 நாள் எங்களை தேவனை ஆராதனை பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். அதுதான் பார்வன்ட்ட கேட்டவங்க கேள்வியை. அந்த 3 நாளுக்கே விட மாட்டோம். நிரந்தரமாக போகிறேன்னு கேட்டிருந்தா அங்கேயே கொண்டு இருப்போம் எல்லாருமே. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வனாந்தரத்தில் போய் எங்கள் தேவனை நாங்கள் 3 நாள் தொழுது கொள்ள போகிறோம்னு சொல்கிறார்கள். அதுக்கு தான் அனுமதிக்கிறான். ஆரம்பத்தில் அனுமதிக்க மறுக்கிறான், அப்புறம் அனுமதிக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா போனவங்க ஆளே காணும். ஆக இங்கே ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரதங்களை பூட்டி பின்தொடர்ந்து வருகிறார்கள். திரும்பி பார்க்கிறார்கள், பார்வோன் ரதங்களோட வருகிறான். எதிர்க்க செங்கடல். அவங்க தப்பித்து போவதற்கு வாய்ப்பே கிடையாது. போய் மோசையிட்ட முறையிடுகிறார்கள், எங்களை கொல்லுவதற்கா, எங்கள் மனைவி பிள்ளைகளை வனாந்தரத்தில் புதைப்பதற்கு எங்களை அழைத்து வந்துட்டு முறையிடுகிறார்கள். அப்போ தான் மோசையிட்ட தேவன் சொல்லுகிறார், நீ ஏன் இப்படி குப்புற விழுந்து கிடக்கிறாய், உன் கோலை உன் செங்கடுக்கு நேரம் நீட்டு என்று சொல்கிறார். ஒரு பெரிய பாதை உண்டாகிறது. அதன் வழியாக அவர்கள் கடந்து போகிறார்கள். நீங்கள் அந்த யாத்திராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவரை தொடராத அளவுக்கு நடுப்புலம் தெய்வத்தை நிற்பான்.
பார்வோனுடைய அந்த ரதத்தினுடைய அந்த கீழ்மலையெல்லாம் பிடுங்கி விடுவான் தேவதூதன். அநேகர் ஒருவர் மோதி அங்கே சாவார்கள். அந்த பிரயாணம் ரா முழுவதும் கடந்து போகிறது. ஒரு கிட்டி சேராத அளவுக்கு தெய்வத்தை நடுப்புற நிற்பான். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக அவர்களை செங்கடலை தாண்டி விடியற் காலம் வருகிறது. கடலை மூட சொல்லுகிறார். எகிப்துடைய பார்வோனுடைய எல்லா வீரர்கள் அங்கே அழிந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற தொடர்ந்து தான் பிரயாணங்களை கொண்டு போவதாக நான் பார்க்கிறோம். ஏசாயா 14 சொல்லுகிற பிரகாரம் 2வது விசை தன் கரங்களை நீட்டி நமக்கு ஒரு கொடியை கொடுத்து நம்ம வழி நடத்த போகிறார் இறைமார்க்கம் சொல்லப்படுவதனாலே அதை விட ஒரு பலமுள்ள ஒரு பிரயாணங்கள் நம்ம ஆவிக்குரிய பிரயாணங்கள். இப்படிப்பட்ட பிரயாணங்கள் காணப்படுவதனாலே நாம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக அதை நாம் நோய்க்கு நாம் கடந்து போகணும். பல இடர்கள், போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுவான். தேவன் நம்மோடு கூட இருக்க என்பதை மட்டும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து நான் வாசித்து கடன் சொல்வோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைப்பட்டு குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டீர்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மம்ரேன் பூமியிலே தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் கூடார வாசத்தை உற்று பார்க்கிறான். 3 புருஷர்கள் வருகிறார்கள். அவன் கிட்ட போய் தன்னுடைய கூடாரத்துக்கு வந்ததினாலே நீங்கள் இளைப்பாரி போங்க என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். அதற்கு தூதர்களும் சம்மதிக்கிறார்கள். அவன் ஓடி தன்னுடைய சாராளை கூப்பிட்டு ஒரு கன்றுக்குட்டியை கொடுத்து அதை அடிக்க சென்று சீக்கிரம் சமைக்க சொல்கிறான். சமைச்சு எடுத்து சாப்பிடுகிறார்கள். 18 வாசிப்போம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கோமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்து இருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். இது சோதோம் பட்டணத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த பட்டணத்தில் கூக்குரல் பெரிதாய் இருக்கிறது. வசதி வாய்ப்புகளும் அதிகாரத்திலும் காணப்படுகிற மனிதர்கள் எளிமையானவர் இல்லாமைகள் எப்படியாக ஒடுக்குகிறார்கள். அந்த சத்தம் வானத்துக்கு எட்டப்படுகிறது. அது உண்மையா என்று பார்ப்பதற்காக நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். அந்த பட்டணத்தை எப்படியாக நான் அக்கினியினால் அழிக்க போறேன் என்று ஆபிரகாம் சொல்லப்படுகிறது. அதை கேட்ட ஆபிரகாம் தன் அண்ணன் மகன் லோத்து அங்கே குடியிருப்பதனாலே அவளை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறான். அவன் கேட்குறான், ஒரு பட்டணத்தில் ஆண்டவன் மாதிரி ஒரு 50 நீதிமான் இருந்தாலும் காப்பாற்ற வேண்டி கேட்கிறான். காப்பாற்றுவேன். அடுத்து கொஞ்சம் பேசுகிறான். ஒருவேளை ஒரு 5 நீதிமான் கம்மியாக இருந்தால் காப்பாற்ற வேண்டி கேட்கிறான். காப்பாற்றுவேன். இப்படி தொடர்ந்து அவன் எப்படியாவது பேசி தன் அண்ணன் பிள்ளைகளை காப்பாற்றப்பட வேண்டிய அவன் பிரயாசப்படுகிறான். அப்போது தூதர்கள் சொல்லுகிறார்கள், உன் வேண்டுதல் மித்தமாக தான் நான் அவளை காப்பாற்றுகிறேன். உன் அண்ணன் மகன் இருக்கிறான் என்பதனால தான் நம்ம இறங்கி வந்தேன். இல்லைனா வானத்து அக்கறை அடிப்பேனா பண்ணியிருப்பேன், அந்த பட்டணத்தை அழித்திருப்பேன்.
லோத்துடைய வீட்டுக்கு கடந்து போகிறார்கள். கடந்து போய் கேட்கிறார்கள், இந்த பட்டணம் அழிய போகிறது, விடியறதுக்குள்ளே அந்த பட்டணம் அழிய போகிறது என்று சொல்லி, உனக்கு சொந்தம் விருப்பமான யாரை இருக்கிறான்னு கேட்கிறான். என் 2 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்வதற்காக இருக்கிறார்கள். அவர் போய் சொல்கிறான், அவர் கேட்கல. விடியற் காலம் சூரியன் அஸ்தமிக்கிற காலத்துக்குள்ளாக தேவன் வானத்து அக்கினி அனுப்பி அதை அழித்து போடுகிறார். லோத்தும் தன் குடும்பங்களை மாற்ற தேவன் தப்பிவிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் என்பது ஏதோ மோசவே மாத்திரம் அல்ல. பூமிக்குள்ளாக இருக்கிற ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக காணப்படும் போது, தேவனை சார்ந்து இருக்கப்படும் போது தேவன் அதெல்லாம் தப்பிவிக்கிறார். ஆனால் தெய்வ சமூகத்தில் எதிர்பார்க்கிற மார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அவருடைய நீதி நியாயத்தை காத்து கர்த்தருடைய வழியை நடக்கப்படும் போது இந்த பூமியில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கு நம்மை காப்பாற்றுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேனுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யாக்கோபு இக்கட்டு காலத்தில் தேவன் அவனை காப்பாற்றி தப்பிவிக்கிறார். யோசேப்பு மூலம் ஒரு அடைக்கலம் கிடைக்கிறது. அப்போ யோசேப்புக்கு பிள்ளைகளை கேட்கிறான். 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவளை கொண்டு வா, நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க போகிறான். அப்படி ஆசீர்வதிக்க சொல்கிறான். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கு நீக்கலாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நான் பிறந்த நாள் முதற்கொன்று இந்த நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்த என் தேவனும், தேவனால் அனுப்பப்பட்ட தூதனும் இந்த குழந்தை எப்படியாக காத்து ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். அதெல்லாம் நாம் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற அவன் சொல்லுகிறான், பிறந்த நாள் முதற்கொன்று இந்த நாள் வரைக்கும் பூமியில் இருக்கிற எல்லா இக்கட்டுகளையும் என்னை காப்பாற்றி நிலைப்படுத்தி என்னை காத்து கொண்டபடியாக என்னை மீட்ட தேவ தூதனானவரபடியாக இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. அதில் ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒவ்வொரு நிலைகளபடியாக நாம் ஏற்கனவே பார்த்த பணிவிடை தூதர்கள், லேகியோன்கள், தேவ தூதர்கள், சாமாசி என்று சொல்ல 1000 பேருக்கு தலைவனாக காணப்பட தூதர்கள், இவெல்லாம் பூமியில் கடந்து நம்மை பாதுகாத்து கண்காணித்துக் கொள்கிறார்கள், நம்மை நடைமுறைப்படுத்திக் கொள்கிறார்கள், நம்ம தேவைகளாம் பூமியில் அறிவித்து நம்மை விளங்க செய்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் அவரை நம்ம கோபப்படுத்தாமல் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து நம்மை உணர்த்துகிற, போதிக்கிற, வெளிப்படுத்துகிற காரியங்களை இசைந்து நாம் கடந்து போய் பார்த்திங்கன்னா நாம் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. தொடர்ந்து நாம் தெய்வ சமுதர் வாசித்து கடன் சொல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து பூமியில் காணப்பட எளியவனும் சிறியவனும் நோக்கி பார்க்கிறார். இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். அவர்கள் தெய்வதூதர்கள் பரலோகத்தின் பரமபிதாவை தரிசிக்கிறார்கள். அதனால் பூமியில் ஏதோ பெரிய வசதி வாய்ப்புள்ளவனு தான் பாதுகாப்புன்னு அல்ல. இந்த பூமியில் பிறந்த ஒரு சிறியவனை இருந்தாலும்
அவனுக்குன்னு தெய்வ தூதர் அவனை பராமரித்துக் கொள்கிறார்கள். என்ன நிலை என்பது அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு இசைந்து காணப்போ நம்மளோட கூட இருப்பாங்க. மீறி நடக்கும்போது தன்னை விலகி கொள்வாங்க. அதான் பிரச்சனையே. நம்மோடு கூட கொடுக்கப்பட பணிவிடை தூதர்கள் ஒரு காரியம் நன்மை தீமை எந்த ஒரு காரியம் கடந்து போகும்போது நம்மை போதிப்பார்கள், உணர்த்துவார்கள். நாம் ஏற்கனவே அறிந்து இருக்கிற சில விஷயங்களை மீறி நடக்கும்போது நம்மை உணர்த்துவார்கள். அவர் சிந்தைக்கும் வழிநடத்துக்கு நம்ம இடம் கொடுத்தா நம்மளோட கூட வந்து அரவணைத்துக் கொள்வார்கள். நீங்கள் மீறும் போது அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நம்மை விட்டு விலகிடுவார்கள். தீமை நமக்கு உண்டாகிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒவ்வொரு சிறியவர்களாக எளியவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் பரமபிதான வாசலத்தில் தரிசிக்கிறார்கள் என்று சொல்கிறது. இறைமார்க்கு நிறைய நமக்கு நடைமுறைப்படுத்துகிறது. ஒரு மனிதன் தோன்றும் போது ஒரு நட்சத்திரம் அவனுக்கு உருவாக்கப்படுது என்று சொல்கிறது. நட்சத்திரம் 2 விதமாக நடைமுறை. ஊழியக்காரங்களை ஒப்பிடுகிறார், தூதர்களை ஒப்பிடுகிறார். இயல்பாகவே நட்சத்திரங்களும் இருக்கிறது. விடியற் காலத்திலெல்லாம் தேவனை துதித்து பாடினது என்று சொல்ல பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது என்னாமத்தால் பார்க்கிற பிரகாரம் ஒரு புதிதாக ஒரு நட்சத்திரம் தோன்றினது என்று பார்க்கிறோம். ஏன் அதை காண்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மேசே பிறப்பார் என்று எதிர்பார்த்தனாலே மேசே பிறந்திருக்க என்பதற்காக அடையாளப்படுத்துகிறார். இப்போ நம்ம ஒரு மனிதன் பிறப்பு என்பதற்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வாழ்வாதாரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பிரதான நிகழ்வு நடைமுறைப்படுத்தும் போது நான் எண்ணாமத்தில் பார்க்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒரு நட்சத்திரம் தோன்றினது என்று பார்க்கிறோம். அதில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக நிலைப்படுத்துகிற பிரகாரம் பல நிலைகளை வடிவமைக்கிறார். நமக்குன்னா அறியாமல் இருக்கலாம், தெரியாத இருக்கலாமே தவிர ஒவ்வொரு சிறியவனாக இருந்தாலும் ஒரு தேவனுடைய அனுகூலம் நமக்கு இருக்கு என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பா பண்டிகை நாட்களா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தன் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்டைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக் கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தேவ சமூகத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஏரோதர சபையை சிலர் துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரன் யாக்கோபையும் பட்டயத்தாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்குது என்று அவனை கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அவர் புளிப்புலாப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையை வைத்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வந்து அவன் தீர்ப்பை கேட்டு அவளை கொலை செய்வதற்கு முயற்சித்தான். எப்படி இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு முதல் நாள் கருணை நாள் என்று சொல்லி மக்களுடைய நீதியை கேட்கிறார்கள். யாராவது பண்டிகை நாள் ஒருவரை தப்பி வைக்கப்பட வேண்டும். பரபாசா இயேசுவாயரை கேட்கிறார்கள். அவர்கள் பரபாசை விடுதலையாக்குங்கள், இயேசுவை கொலை செய்யுங்கள். அதே போல் இங்கே 2 பேரும் சிறைச்சாலை இருக்கிறார்கள். அவளை கொண்டு வந்து யாரை கொலை செய்யப்பட வேண்டும், யாரை விடுவிக்கப்பட வேண்டும் என்று
அவன் கேட்பதற்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா இவருடைய தெய்வ திட்டம் தொடர்ந்து இறைப்பணியில் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை முதல் நாள் இரவு தெய்வத்துடன் போய் அவளை சிறையிலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து அவளை ஊழியம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நம்முடைய ஆவிக்குள் எல்லாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நம்ம என்ன தீர்மானித்திருக்கிறார், நம்ம இப்படி தான் வழி நடத்துன்னு தீர்மானித்திருந்தால் அது அப்படியே நடக்கும். இங்கே போய் பயப்பட வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. இந்த பூமியில் எந்த ஒரு மனிதன் எழும்பினாலும் நம்மை ஒன்று அவன் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் அவளோட அடைக்கலத்தோளாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தீர்மானம் வைத்திருப்பார். அந்த தீர்மானம் என்னவோ அதான் நடக்கும். அதை மீறில ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ள நாம் தெய்வத்திட்டத்தை நாம் தைரியமாக எதிர்கொள்ளப்பட வேண்டும். தேவனை சார்ந்து நாம் கடந்து போகப்பட வேண்டும். தெய்வ தீர்மானம்லாம் ஒன்றும் நடக்காது. அப்படியே சத்துர சாத்தான் சில நிலைகளை நமக்கு நியமித்திருந்தாலும் கடவுள் பாதுகாத்து கொள்வார். நீங்கள் பயப்படுறதுனாலே நீங்கள் தெய்வத்திட்டத்தை ஒன்றும் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் இறைமாருக்கு நான் நடைமுறைப்படுத்துகிற இயேசுயன் அர்ப்பணித்தான்னு பார்த்தீங்கன்னா அவர் நோக்காதான் அவர் மறிக்கப்பட வேண்டும். பேதுரை ஏன் காப்பாற்றினா அவர் இன்னும் தெய்வத்திட்டத்தை கடந்து போகப்பட வேண்டும். அவர் தேவன் என்ன தீர்மானித்திருக்கிறோ அதுதான் நான் வாழ்க்கை நடக்கும். ஒரு பக்கம் ஒரு பெரிய உபத்திர காலத்துக்கு முன்பாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம், நமக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் தேவனுடைய அனுகிரகத்தின் மையத்தில் தான் நம்மை நடைமுறைப்படுத்தி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சங்கீதம் 91 அதிகாரம் 11 வாசிப்போம். உன் வழிகளை எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளை ஏந்து கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலே விரியன் பாம்பின் மேல் நடந்து பாலசிங்கத்தையும் வலு சிறுவதை மிதித்து போடுவாய். அவன் எழுத்து வாஞ்சியாக இருந்தபடினாலே அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவர் வாக்கு கொடுக்கிற சாதாரண விஷயம் அல்ல. அதாவது ஏவிலிருந்து இசட்டு வரையும் கொண்டு போகலாம். நீங்கள் நடந்து போகிற பாதைகள் ஒரு கல் இடதாப்படி காப்பேன். நீங்கள் உடனே இந்த செங்கலை போய் எடுத்துக்கூடாது. நீங்கள் நடந்து போகிற வாழ்க்கையில் கல் என்பது மனிதனை சார்ந்த விஷயங்கள். எந்த ஒரு மனிதனும் உங்களை இடத்துல உண்டாக்காதவங்க என்ன பண்ணுவேன், நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறான். அதாவது மனித வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் மனிதனால் உருவாக்கப்பட எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காத போகும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து இறைமார்க்கு தான் பார்க்கிறோம். ஒரு பெரிய மிருகத்தன்மை கூடிய சிங்கம், வலு சருப்பம், விரியன் பாம்பு, கொடிய விஷம் கொடிய தன்மை கூடிய மனிதன் நமக்கு தீர்மானித்தாலும் அவன் நான் தோற்கடிப்பேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இறைமார்க்கு இறை சன்னிதானம் என்பது வாழ்க்கையில் ருசி பார்க்கப்பட வேண்டும். ஏதோ எழுதுனது மாத்திரமல்ல, அவர் எழுதினதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் கொடுத்த வாக்குகள் எப்படியா காப்பாற்றுகிற தேவன். அல்ல தெய்வ சமூகத்தில் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சொன்னது அப்படியே செய்யக்கூடியவர். இதன் பிறகு நடைமுறைப்படுத்த ஒரு வார்த்தை வாசிப்போம். தானியேல் தீர்க்கதரிசி 6 அதிகாரம் 1 வாசிப்போம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான்.
இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுடைய ஞானத்தை பார்க்கிறான். ராஜ்யம் முழுவதும் ஆளுவதற்காக 3 பிரதானிகள் எப்படியாக நியமிக்கப்படப்படுகிறது. அதில் தானியேல் ஒருவனாக இருந்தான். அவனுக்குள்ள விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். ஞானமும் அறிவும் புத்தியும் காணப்பட்டதினாலே 3 பேர் அவனி ஒன்றை நியமிக்கிறார். அப்படி நடைமுறைப்படுத்தும் போது பாக்கி 2 பேர் உள்ளூர் வாசிகள், அந்த தேசத்து சொந்தமானவர்கள். அவர்கள் யோசிக்கிறார்கள், அடிமைத்தனத்திலிருந்து வந்த ஒரு மனிதனை நமக்கு சமனாக நம்மோடு கூட பணி செய்கிறான் என்று சொல்லி அதை மாற்றப்பட வேண்டும் யோசிக்கிறார்கள். ஒரு வழியில் அவனை குற்றப்படுத்த பார்க்கிறார்கள். தேவனை தொழுது கொள்கிற விஷயத்தால் ஒன்றுமே செய்ய முடியல. இந்த 2 பிரதானியும் ராஜாவிடத்தில் போய், ராஜாவே வாழ்க, 30 நாட்கள் உங்கள் தேர பூமியில் யாரும் தொழுது கொள்ளக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது என்று ராஜாவிட்ட சொல்லுகிற. ராஜா சம்மதிக்கிறான். அவன் யதார்த்தமாக தான் அந்த நிலைகளை போகிறான். இவரை கொண்டு போய் சூழ்ச்சி அவனுக்கு என்னன்னு தெரியல. அப்படி ராஜாவை சேவிக்கப்படவிட்டால் சிங்க கபில போடப்பட வேண்டும். தானியேல் வழக்கம் போல அவன் 3 வேளை தான் தேவனை போய் தொழுது கொள்கிறான். ராஜ சமூகத்துக்கு கடந்து போகிற செய்தி அவனை தண்டனைக்கும்படியாக கொண்டு போகிறார்கள். 18 19 வாசிப்போம். காலமே கிழக்கு வெளிக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். முழுவதும் ராஜாவுக்கு தூக்கம் வரல. தானியேலை காப்பாற்ற முயற்சிக்கிறான், முடியல. ஏன்னா மக்கள் மத்தியில் ஸ்தானத்தில் அவன் வாக்கு கொடுத்துட்டான். எப்போ விடியும் என்று ஓடுகிறான். ராஜா என்ன பண்ணலாம், ஒரு ஆளை விட அனுப்பி தானியேல் எப்படி இருக்கான் பார்த்துருவானு கேட்கலாம். தானியேலுக்குள்ள தைரியம் போல நம்பிக்கை இவனுக்கு இருக்கு. கெபி கிட்ட போய் கூப்பிட்றான். தானியேல் உள்ள எப்படி இருக்கான்னு கூட பார்க்கல. துயர சத்தமாக தானியேலை கூப்பிடு, தானியேலே, ஜீவன தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்க தேவன் உன்னை காப்பாற்றினாரான்னு கேட்குறான். சிங்கம் என்னை சேதப்படுத்தாபடியே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவள் வாயை கட்டி போட்டா, நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன் என்று சொல்கிறான். தேவன் அறியாதவருக்கு அந்த ராஜா தானியேல் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அவன் தொழுது கொள்கிற கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அவன் கடவுள் அவன் நிச்சயமாக அவனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு தானியேல் போய் பார்க்கல. அந்த கெபிகிட்ட ஓடும்போது கத்துக்கிறான். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை காப்பாற்றினார் என்று கேட்கிறான். ஆம், இந்த ராஜா என்னை காப்பாற்றினார் என்று சொல்கிறான். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறைமார்க்கம் என்பது தேவனை வாக்கு கொடுப்பது ஏதோ ஒரு சின்ன நிகழ்வு மாத்திரமல்ல. மனிதனாலும் சிந்திக்க அறிவிக்கும் தப்பி வைக்க முடியாமல் சகலத்தில் அவன் நம்மை பாதுகாத்து கொள்கிறான். நாம் இடைவிடாமல் தேவனை நாம் ஆராதிக்கப்படும் போது நம்மை அற்புதத்தில் வழி நடத்துகிற நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கம் என்பது ஏதோ அங்கே நாம் நடைமுறைப்படுத்தின சங்கீத 91 சொல்ல பிரகாரம் ஏதோ சிங்கத்துக்கு தப்பி வைப்பு வார்த்தை மாத்திரம் கிடையாது. வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிறார். அதை தன்னை இடைவிடாமல் ஆதரிக்கிற தன்னுடைய தேவனுடைய பக்திமான்களை காப்பாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து
யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கி கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறமே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியா இருந்தார்கள். அசிரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை பிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். சனகரிப்பு ராஜாவாகிய அசிரியா அவன் யுத்தத்தில் தோல்வியே கண்டது கிடையாது. எசேக்கியா ராஜா தாப்பனுடைய காலத்திலிருந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி. இவர் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள். திடீரென்று எசேக்கியா அவனுக்கு கப்பம் கட்டக்கூடாது என்று அவன் சொல்லுகிறான். அரண்மனையில் கொஞ்சம் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இது சனகரிப்பு ராஜாவுடைய சன்னிதானத்துக்கு போகிறது. அவன் பயங்கர சிங்கம் போல கர்சிக்கிறான். என்னை எதிர்த்தானா, என் ராஜ்யத்தை போய் அவன்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதற்கு சம்மதிக்கலை. மக்கள் மத்தியில் தூதுகளை அனுப்பி, நீ தொழுதுகொலை இஸ்ரவேல் தேவனை நம்பாதீங்க, அவர் உங்களை காப்பாற்ற முடியாது என்று துர்ச்செய்தியை அனுப்புகிறான். ஏசே தீர்க்கதரிசி கூப்பிட்டு கேட்கிறான். அவன் பெரிய பராக்கிரமசாலி. போர் வீர ஜனங்களும் மனதில் இலகி இருக்கிறார்கள். நம்மை தோற்கடித்துருவான் போல தெரிகிறது. தேவனுடைய ஆலோசனை போய் கேளுங்க. கடவுள் என்ன சொல்லுறான்னு கேளுங்க. தேவ சமூகத்துக்கு கடந்து போகப்படுகிறது. எசேக்கியா இருதயத்தை ஏற்று நல்ல ஒரு பதில் வருகிறது. ஆனாலும் தோற்கடிக்க சூழ்நிலை கிடையாது. சனகரிப்பு நீ தோற்கலாம் என்று சொல்கிறார். தோற்கிறது சூழ்நிலை கிடையாது. அவன் பெரிய போர் வீரன். அவனை எதிர்த்து எவனும் ஜெயித்ததே கிடையாது. இப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிற சமயத்தில் 21 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்திலுள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். கடவுள் சொன்னார், அவன் இந்த போர்களை தோற்கடிப்பான், அவன் கொலை செய்யப்படுவான் என்று சொல்லி. ரெண்டுமே நம்ப முடியாம ஒரு விஷயம். தன் பாளையத்தில் படைகளை இறக்கி வச்சிருக்கிறான். தேவன் ஒரு தூதன் அனுப்பி லட்சத்துக்கு மேற்பட்ட போர் வீரர்களை கொலை செய்கிறான். ஒரே ஒரு தூதன் தான். விடியற் காலத்தில் பார்த்தா எல்லாம் செத்து கிடக்கிறானோ. சனகரிப்பு ஓடுகிறான். அவன் இனத்தான் அவனை கொன்று போடுகிறான் என்று பார்க்கிறோம். அல்ல, நாம் அறிவுக்கும் சிந்தைக்கும் எட்டாத ஒரு நிகழ்வு என்பது தேவனு சார்ந்து இருக்கும்போது கர்த்தரை யுத்தம் செய்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் இறைமார்க்கத்தை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா நம் தேவ சமூகத்தை நாம் நடைமுறைப்படுத்தி கொடுக்க முடியாது. நம்மள ஒரு சின்ன சிறு கூட்டம், ஒன்றுமே நம்மள்ட கிடையாது. தேவன் நினைத்தாதான் நம்மை காப்பாற்றி நிலைப்படுத்தி கொண்டு நிறுத்த முடியும். நாம் நினைப்பதற்கு இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. மனிதன் பராக்கிரத்திலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவனும் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? ஒரு யுத்தத்தை நடத்தி நாம் எதிரிகளை தோற்கடித்தே தீர்வார். ஆனால் எந்த அளவுக்கு தேவன் நாம் சார்ந்து கொள்கிறோம் அந்த அளவுக்கு நாம் நிலைப்படுத்தப்படுவோம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 1 வாசிப்போம். யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். யாக்கோபு தான் ஏசாவை சந்திக்க போகிறான். முதல் எதிரியா தன் மாமனிடத்திலிருந்து தப்பித்து பிழைத்து வருகிறான். ஏசா மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. 3 கூட்டங்களாக பிரித்து
அனுப்புகிறான். அவன் பிரயாண பணியில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். தேவ தூதர்கள் என்று சொல்லுங்க, எத்தனை பேர் சந்தித்தாங்கன்னு தெரில. சந்தித்தபடியாக அவனுக்கு ஆறுதல் படுத்தி அனுப்புகிறார்கள். ஆனாலும் பயம். என்ன சில சூழ்நிலை ஆறுதல் படுத்தினாலும் தன் அண்ணன் என்ன செய்வானே தெரியல. அவன் 400 மனிதர்களை எதிர்கொண்டு வருகிறான், கேள்விப்படுறான். இன்னும் அடுத்த பயம் வேற. அவன் சும்மா ஒரு 4-5 பேரை வந்தால் பிரச்சனை கிடையாது. 400க்கு மேற்பட்ட என்ன பண்ணுறான், ஆட்களோடு எதிர்பட்டு வருகிறான். யாக்கோபு ஒரு 4-5 பேரை வரான விட ஒரு ஆறுதலாக இருக்கும். சரி, அண்ணன் வந்து பார்க்க வரான்னு சொல்லிட்டு அவன் வர்றது 400 பேர். ஆனால் தேவன்படியாக அவன் சமாதானத்தோடு தான் வரான். ஆனால் அந்த வார்த்தை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 400 பேரில் வரான். என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே. ஆனால் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற எங்கே விடுதலை ஆகிட்டு நினச்சிட்டு வரானோ அங்கே மாம லாபன் ஒளியாந்தில் அவன் ஒரு குரூப்பை வரான். நாளை சந்திக்க போகிறான். அந்த ராத்திரியில் தங்கியிருக்கும்போது யாக்கோபு மேல் அவன் கையை போடாது என்று தேவன் எச்சரிக்கிறார். ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக மனிதனுடைய நிலை எப்படி நேர்மாறாக இருக்க பாருங்கள். யாரெடுத்து தப்பித்து விடும் நினைக்கிறானோ அவன் ஒரு குரூப்போட வரான். யாருக்கு பயந்துட்டு போகிறானோ அவன் ஆசீர்வாதத்தோடு எதுக்க வரான். இப்படிப்பட்ட நிலைகளாம் இறைமார்க்கம் என்பது முன்னும் பின்னுமாக வாழ்க்கையில் என்ன நமக்கு நிழலிட்டாலும் தேவன் பார்வையில் இருக்க நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கர்த்தனமே பாதுகாத்துக்கொள்ள நாம் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் வாழ்க்கை நான் பலமுறை சொல்லுகிறது. தேவனுடைய சமூகத்தை ருசி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பள்ளங்கள் மேடுகள் வரும், கடவுளை சார்ந்து போங்க. நாம் ஈஸியாக ஜெயிச்சு விடலாம். தேவனை நீங்கள் ருசி பார்க்கப்படாட்டா ஒவ்வொரு நிலைகள் வரும்போது நாம் தடுமாறுற நிலைகள் உண்டாகும். ஆனால் தேவ சமூகத்தை தான் பல மடங்கு உங்களுக்கு சொல்கிற நிகழ்வே. தேவனை ருசி பாருங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்துக்காக தேவன்கிட்ட போராடுங்கள். அது நாம் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு பலனாக இருக்கும். அடுத்து எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் மேற்கொள்வதற்கு தைரியமாக இருக்கலாம். அதனால் தெய்வ சமூகத்தை நம்ம எப்பயுமே ருசி பார்க்க நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 1 வாசி. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அடைத்தனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம் நாதஸ்வரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாக்கு நாம் ரேசனிதானத்தில் பார்க்கிறோம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 6 முழம் உயரம் 60 முழம் உயரம் 6 முழம் அகலம் ஒரு பெரிய பொற்சிலையை நிறுத்துகிறான். அவன் ஆளுகைக்குள்ள எல்லா மனிதர்கள் கடந்து வந்து அந்த சிலையை வணங்க வேண்டும். சிறை கைதிகளாக காணப்பட்ட சாத்ராக மேஷா ஆபேத்தின 3 பேரும் அதற்கு எதிர்க்கிறார்கள். ராஜாவுக்கு பயங்கர கோபம் உண்டாகிறது. அடிமைகளை காணப்பட்ட இவர்கள் என்னை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி எரிகிற சூளை 7 மடங்கு எரிய விடுங்கள். இவளை கையுங்களம் கட்டி கொண்டு என்ன பண்ணுங்க, அந்த சூளையில் போடுங்கள். போடப்பான அநேக போர் வீரர்களை சாகிறார்கள். அவ்வளவு வெறி உண்டாகுது அவன் நாட்கள். 24 வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம்.
இருக்கிறது. நேரடியாக நெபுகாத்நேச்சர் பார்க்க வைக்கிறார். இன்னும் 3 பேர் போட்டால் 4 பேர் உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். அவன் எழுந்து பிரமிக்கிறான். 4வது இருக்கிற அந்த மனிதன் தேவதூதன் முகம் போல தெரிகிறது. ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுக்குன்னு நான் வழக்காடப்படும் போது, தேவ சமூகம் கடந்து போகும்போது அவன் நாமத்தை ருசி பார்க்க முடியும். தன் தூதன் அனுப்பியபடியாக விடுவிக்கிறார். ஆனால் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை நாம் நிதானித்து கொள்ளப்பட வேண்டும். இந்த 2007 நினைக்கிறேன், எனக்கு நேரடியாக ஒரு சேட்டலைட்டை வச்சுருக்கார் வானத்தில். நான் இங்கேருந்து ஜெபம் பண்ணால் சேட்டலைட்டை போயிட்டு பரலவும் போகுது. எதுக்கோ ஜெபம் பண்ணுறேன். அப்போது கடவுள் இலக்கிய நிறைய நிற்கிறாங்க தெய்வ சமூகத்தில். ஒருத்தன் வந்து போய் கேட்குறேன், நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இறைமார்க்கம் என்பது அப்போ ஒருத்தர் முந்தி கொள்ளுகிறார்கள். அப்போ ஒருத்தர் போய் நீ அந்த காரியம் செய்து கொடு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதில் நம் மார்க்கம் என்பது தெய்வத்திட்டம் என்பது பார்த்திங்கன்னா ஏதோ நம்ம ஒரு தனிமை நிலை அல்ல, நம்ம சார்ந்து ஆயிரக்கணக்கான நிலைகள் இருக்கிறது. நம்ம சார்ந்து நம்மளாம் பார்க்கணும் வாழ்க்கையில் நாம் எப்படி தேவசம் வென்று கொண்டு இருக்கிறோம், எதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம், எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு. அப்படி தான் இறைமார்க்கம் நமக்கு இன்னும் காலங்கள் வெளிப்படலை. அதுக்கு முன்பு நம்மை பாதுகாத்து கண்காணித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் காலங்கள் வெளிப்பட இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இறைமார்க்கம் நம்ம எதிர்பார்க்கிறவனமாக தெய்வ சமூகத்துக்குள்ளாக நம்மை சார்ந்து ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. அது ஏனோ தானே என்பதை நம்ம அறிந்து கொள்ளக்கூடாது. தேவனை நம்ம ஒவ்வொரு நாளும் தரிசிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நம்ம வீடுகளில் பணிகளை தெய்வ தூதர்கள் நாம் கடந்து போகப்பட வேண்டும். திண்டுக்கல்ல ஒரு சம்பவம், ஒரு சிஸ்டர் போலீஸாக இருக்காங்க. அவங்க சர்ச்சை விட்டு வெளில போயிட்டாங்க, வேலை வர சர்ச்சை போயிட்டுருக்காங்க. அவங்க முழுவூர் ஜாபம் போனதுக்காக பிரச்சனை மத்தியில் லீவ் போட்டு போயிட்டாங்க. அதிகாரி வந்து பார்க்குறாரு, அந்த சேரில் அந்த அம்மா அப்பாலாம் உட்காந்துருக்குறாங்க. காலையில் போய் அட்னஸில் பார்த்தா அந்த அம்மா லீவ் போட்டிருக்கு. ராத்திரி அந்த சேரில் ஒரு ஆள் உட்காந்துருக்குறாங்க அந்த அம்மா அப்பாவில். ஸ்டேஷனில் ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. என்ன இப்படி நடந்தது இந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு. இப்படி தேவன் நம்முடைய பணிகளே செய்ய ஆரம்பிக்கிறார், தூதர்கள் அனுப்புகிறார். ஆனால் இறைமார்க்கம் என்பது தெய்வ சொந்தம் அவ்வளவு இப்படி நிறைய சாட்சிகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மார்க்கத்துக்குள்ளாக. ஆனால் இறைமார்க்கம் நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய பக்தி வைராக்கியம், நம்ம தேவனை பற்றுதல் என்பது நமக்கு தேவன் நம்மை பராமரித்து கொள்ளுகிறார். நம்ம நடைமுறைப்படுத்தினாலும் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் தெய்வ சமூகம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரவணைப்பு உருவாக்குகிறது. நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10 வாசிப்போம். என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசரியான யோவாசின் ஊராகிய கோப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியாரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமயமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விசாரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில்
வீட்டில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுவிட்டதினாலே அவர் மீதியான தேசத்தில் அப்படியாக 7 வருஷம் அடிமைகளாக காணப்படுகிறார்கள். அப்படி அடிமைகளாக காணப்படும் போது ஜனங்கள் கூக்கலிடுகிறார்கள். அந்த சத்தத்தை கேட்டு தேவன் தன் தூதனை அனுப்பி மீட்டுக்கொள்வதற்காக அனுப்பப்படுகிறார். மனேச குடும்பத்தில் ஒரு சின்ன குடும்பம், அதில் இருக்கிற கிதியோன் என்கிற மனிதனை தேவன் தெரிந்து கொள்கிறார். நாங்கள் கேள்விப்பட்டோம், எகிப்திலிருந்து எங்கள் ஜனங்களை கடவுள் மீட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லி. அப்படி ஒரு தேவன் இருந்தால் நாங்கள் ஏன் அடிமையாக இருக்கிறோம் என்று கேட்கிறான். அதுக்கு தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீ இந்த பலத்தோடு எழுந்து போ, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி நான் இதை எதனால் அறிந்து கொள்வேன் என்று கேட்கிறான். எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறான். உனக்கு என்ன அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறார். அதை காண்பித்து நிரூபிக்கிறார். அல்ல இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் வழிவிலக்கு போகும்போதெல்லாம் நம்மை கர்த்தர் எதிரிகிட்டே ஒப்புவிக்கிறார். அப்படிதான் வாக்கியர்களை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனை சரியாக பின்பற்றி தன்னை அர்ப்பணித்து கடந்து போகும்போது நம்மை சகலத்தில் காப்பாற்றுகிறார், தப்பிவிக்கிறார், உதவி செய்கிறார். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய பக்தி வைராக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு எலியா, ஒரு எலிசா, ஒரு மோசே எடுத்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் சமூகத்தில் 1000 பேர் 10,000 பேரெல்லாம் ஒன்றும் நிலை கிடையாது. படித்தவன் படிக்காதவன் எல்லாம் திட்டம் கிடையாது. அவர் சமூகத்தை அறிந்து நாம் எழுந்து பிரகாசித்தால் அவர் வேலையை நாம் செய்து முடிக்க முடியும். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பக்தி வைராக்கியம் எந்த அளவுக்கு நாம் நடைமுறைப்படுத்த அந்த அளவுக்கு கடந்து போகும். அதில் சில இடர்கள்லாம் வருந்தான். சாத்தா சும்மா இருப்பானா, கொண்டு வருவான். ஆனால் கடவுள் தப்பி வைப்பார், பாதுகாப்பார். ஆனால் கடவுளுடைய பலத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு சிறப்பு செய்திகளாக இருந்தாலும் சரி, ஆபத்து காலங்களாக இருந்தாலும் சரி, என்னவோ நிகழ்வு இருந்தாலும் தன் தேசத்தின், தன் மக்களின், தன் பிள்ளைகளை காப்பாற்றினார் என்பதுதான் வரலாறு. அவர் ஒருபோதும் தன் பிள்ளைகளை கைவிட்டுதா கிடையாது. நம்ம செய்கிற நிகழ்வு தன்னை அப்படியே அர்ப்பணித்து விட வேண்டும். ஒவ்வொரு காரியம் நாம் ஆலோசித்து கேட்டு நாம் நடந்து கொள்ளப்பட வேண்டும். நாம் இருதயத்தில் தேவன் உணர்த்துகிற விஷயங்கள், நாம் அறிவிக்கிற விஷயம்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஏதோ நம்ம நடைமுறை ஒரு சின்ன சந்தேகம் இருக்கா, கடவுளை ஒரு ஆசை கொள்ளப்பட வேண்டும். நாம் இஷ்டத்து போய் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இதுதான் இறைமார்க்கம், சரியான தெய்வ திட்டம். ஆனால் நம்ம இறைமார்க்கம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றி கொடுப்பார். கேட்டு பெற்று நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம். அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெரிய தேசம், பெரிய ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பதில்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அனுபவித்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். சகல ஜனங்களில் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களை பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். இஸ்ரவேல் தெரிந்து கொண்டது சொல்லுகிறார். நீ பெரிய ஜன கூட்டம், பெரிய அறிவாளி, ஞானவான் நான் தெரிந்து கொள்ளலை. நீ இருக்கிற ஜனத்தில் கொஞ்சம் என்று நான் உன்னை அறிந்து கொண்டேன் என்று சொல்லி. ஆனால் இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஏதோ நம்ம ஒரு பெரிய திரளாக இருந்தால் தான் ரட்சிப்பை உருவாக்க முடியும். நமக்கு எல்லாம் இருந்தால் தான் பரிசுத்தம் வாழ முடியலாம். அப்படி ஒரு நிலையே கிடையாது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணலாம். நீங்கள் எதிர்கொண்டீங்கன்னா அவருடைய பிரஸ்தாபத்தை அறிவிக்க முடியும். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிறவனமாக நாம் அவர் வாழ்க்கையில் இருக்கிற பக்தி வைராக்கியம், குடும்ப வாழ்க்கை, கனவு வாழ்க்கை, என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எழுந்தால் கட்டலாம், அவ்வளோதான். நான் தேவனை சரியாக பற்றி கொள்ளப்பட வேண்டும்.
அவர் சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அவருக்கு பிரியமான வாழ்க்கையிலிருந்து நாம் ஒப்புவிக்கப்பட வேண்டும். நாம் வாழ்க்கையில் அதை நாம் ருசி பார்க்கலாம். நம்மை வைத்து நாம் இறை சமூகத்தில் எப்பவுமே இடப்படக்கூடாது. நம்ம என்ன தேவன் எதிர்பார்க்க நீங்கள் அர்ப்பணிக்கப்படும் போது அதை நேர்த்து செய்து கொடுக்கிறதை என்று அறிந்து வழியிலே உங்களை காப்பதற்காக என் தூதனை அனுப்புகிறேன். அவனை கோபப்படுத்தாதீர்கள். அவன் செய்வதெல்லாம் உட்பட்டு காணப்படுங்க. மத்திய 21 அதிகாரம் 42 44 வரைக்கும் வாசிப்போம். மத்திய 21. அதற்கு அவர்கள், அந்த கொடியரை கொடுமையாய் அடித்து ஏற்ற காலங்கள் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேற தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பேன் என்றார். மத்தியோ 21 இல்லை 21:42 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு இயேசுவோட நோக்கி, வீடு கட்டுவது ஆகாதொன்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆக தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தர ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுகிறதோ அவனை நசுக்கி போடும். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற சபை என்பது எவன் மோதுகிறானோ அவன் அழிந்து போவான். அது எவன் மேல் விழுகிறதோ அவனும் நசுங்கி போவான். ஆனால் தேவனால் கட்டப்படுகிற கல், தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட கல். நீங்கள் அப்படியாக தேவ சமூகத்தில் நீங்கள் ஸ்தாபிக்கப்பட்டீங்கன்னா உங்கள் மேலே எவன் மோதுகிறானோ அவன் அழிந்து போவான். நீங்கள் யார் மேலே மோதுகிறீர்களோ அவன் நசுக்கப்பட்டு போவான் என்று சொல்கிறது. அதான் தேவனுக்கு உகந்த ஒரு கற்களாக ஒரு பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் எழும்ப வேண்டும். சத்தியம் ஒருபோதும் மாறாதது. அதற்கேற்ற நீங்கள் ஒரு பிரகாசிக்க ஒரு கல்லை காணப்படும் போது நம்ம மேல் மோதினாலும் சரி, நீங்கள் யார் மேலே மோதினாலும் நமக்கு ஒன்று சேதம் உண்டாகாது என்று இறைமார்க்கம் சொல்கிறது. ஆனால் காலத்தை நாம் கட்டாயத்தில் இருப்பதனாலே சரியாக தன்னை அர்ப்பணித்து ஓடி அநேக நன்மைகளை பெற்று தேவ பிரகாசிக்கிற ஒரு விலையுயர்ந்த கற்களாக உங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக தேவ நாமத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தர் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.